लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्दधितरानघृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரா திருவேங்கடமாவளி மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு 2766வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாரருடைய பெரிய திருவந்தனுடைய 2ஆம் திருமுறையுடைய 10வது பாசுரம், அதாவது 20வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். முதலிலே எம்பெருமானார் ராமானுஜருடைய பெரிய திருவந்தாதிக்கான தனியன். முந்துற்ற நெஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருவும் சோலை சூழ் மொய் பூம் பொருநல் குருவுடன் மாறன் பேர் கூறு. 20வது பாசுரம். காண புகழறிவு கை கொண்ட நன்னெஞ்சம் நாணப்படுமன்றே நாம் பேசில் மானி உருவாகி கொண்டு உலகம் நீரேற்ற சீரான் திருவாசகம் தீண்டிற்று சென்று. நல்ல நெஞ்சமாம் தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்கிறார். அறிவு உடைய நல்ல நெஞ்சமே. மானி உருவாகி என்றால் வாமன ரூபமாய் வந்து மகாபலியிடம் உலகு நீரேற்ற சீரான், தன் கையால் நீரை பெற்று உலகம் முழுவதையும் அளந்தான். அப்படிப்பட்ட திருமாலை பற்றி அவனே எல்லோ இடத்திலும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டான். அவனுடைய உடம்பு முழுதும் எல்லா இடத்திலும் பறந்து இருந்து விட்டது. அப்படி உலகம் முழுவதையும் தன்னுடைய உடலால் தீண்டினவனை பற்றி ஆராயப்போமானால் நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்குமோ? வெட்கம்தானே வருகிறது, வெட்கப்பட வேண்டுமென்றோ என்று பேசுகிறார். 2 விஷயமாக பெருமாளை பார்க்கலாம். ஒன்று ஸ்வரத ஸ்வீகாரம், அதாவது நாம முயற்சி செய்து அவனை அடைவது. மற்றொன்று பரகத ஸ்வீகாரம் என்று சொல்வார்கள், அவனாக வந்து நம்மை ஏற்றுக்கொள்வது. எம்பெருமானை நாம சென்று பட்டுகிற ஸ்வதர ஸ்வீகாரத்திலே மிகவும் கடினமான விஷயம் அது. நாம சென்று நம்முடைய அறிவுக்கு அவனை ஏற்றுக்கொள்ள முடியுமா, அவனை அடைய முடியுமா என்பதெல்லாம் வரும். ஆனால் பரகத ஸ்வீகாரம் என்பது பெருமாளே வந்து நம்மை எடுத்துக்கொள்வது. அப்படி அவனாக வந்து நம்மை எடுத்துக்கொள்வது தான் நமக்கு காப்பு என்கிறார். பிள்ளை உலகாசாரியாரும் ஒரு பாட்டிலே சொல்லுகிற போது அவனை நாம் காண நினைத்தோமாக காணலாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஆழ்வார். ஆனால் பெருமானை நாம காண நினைப்பது தகுதிக்கு இருக்காருன்னா இல்லை. அவனாக வந்து நம்மை ஏற்றுக்கொள்ளும்படி பார்த்திருக்கேன் என்றோ நமக்கு நல்லது சொரூப பிராப்தம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தெளிவை தான் இந்த பாசுரத்திலே வெளியிடுகிறார் அவர். அறிவு கை கொண்ட நன்னெஞ்சம் என்பது நெஞ்சினை நோக்கி சொல்லக்கூடியது. நெஞ்சே என்று சொல்லுகிறார். நீ அறிவில்லாத வஸ்து, அறிவு கொண்டிருப்பவன் என்றோ உன் அறிவுக்கு என்ன பிரயோஜனம்? நான் ஒன்று சொன்னால் இது தகும் தகாது என்று நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? காத்தானை காண்டும் நீ கான் என்று சென்ற பாசுரத்திலே நான் சொல்லிவிட்டால் உனக்கு நீ அதை அறியாமலேயே நீயாக போய் உன்னுடைய தகுதி பற்றி தெரியாமல் அவனை போய் காண முயலலாமா என்று கேட்கிறார். நாம் காணப்புகில் பேசில் நாணப்படும் என்று என்றால் எம்பெருமானை நாம் காணப்புகுவதும் பேசப்போகுவதும் வெட்கப்படத்தக்க விஷயம் என்றோ. ஏனென்றால் எம்பெருமான் குரட் பிரம்மச்சாரியாக குரலடியானாக வந்து வாமலியாக மகாபலியிடம் சென்று என் பாதத்தால் 3 இல்லம் தா என்று கேட்டு எல்லோவற்றையும் அளக்க, அப்படி உலகம் முழுவதையும் தானாக அளக்கக்கூடிய சித்தனாக இருக்கக்கூடிய அவனை போய் நாம் பார்க்க போவதும் அவனை பற்றி பேசுவதும் என்பது ஆசையை தவிர அது சரியாக இருக்குமோ என்று கேட்கிறார். மானி உருவாகி கொண்டு உலகம் நீரற்ற சீரானுடைய திருவாசகம். இந்த பெருமான் தான் மானி உருவாகம் என்றால் திரும்பவும் சொன்னதுதான்
உள்ளனாக போனான். தன்னுடைய திருவாக்காலேயே இந்த உலகத்தை எல்லோற்றையும் அளந்து விட்டான். நாம் பேசுவது அறிவுடைமையாக ஆகுமோ என்று சொல்ல வேண்டும். எம்பெருமான் தானே என்றைக்கு பெருமாள் பக்தனை ஏற்றுக்கொள்கிறானோ அதுவே பக்தன் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவனாக ஆகுவான். எனவே நாம அவனை சென்று சேவிப்போம், நாம சென்று அவனை அறிந்து கொள்வோம் என்றால் நினைக்க முடியாது. ஏன் நெஞ்சமே நான் சொல்லிவிட்டேன் என்பதனாலேயே நீ முயற்சி செய்வது என்பது சரியாக இருக்காது. எனவே அவனாக நம்மை ஏற்றுக்கொள்ளும்படி காத்திருக்க வேண்டியதுதான் என்று சொல்ல வேண்டும். சீதா பிராட்டியானவள் அசோகவனத்திலே ராவணனால் சிறைப்பட்டு இருக்கும் பொழுது முழுவதுமே பெருமாளையை நினைத்து கொண்டிருந்தாளாம். அப்படி பெருமாள் வந்தால்தான் நான் இங்கிருந்து கிளம்புவேன், என்னால் முடியும் இவனை திருணமாத்திரம் என்று சொல்கிறாள். ஒரு சின்ன அருகம்புல் மாதிரி இவனை எரிச்ச முடியும் என்னால. ஆனால் நான் நினைப்பது என்னவென்றால் அவனாக என்னை ஏற்றுக்கொள்வதுதான் எனக்கு மரியாதை, அவனுக்கும் கௌரவம் என்று சொல்லி காத்திருந்தது போல நாம் அவனுக்காக காத்திருக்க வேண்டுமா? நாம் காண விரும்புவதாகவும் நாமே பற்றுவதாகவும் ஏதேதோ சொல்லி கொண்டிருக்கிறோம் அல்லவ, நாம் எதுவும் செய்யல. நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே என்றார் போல் ஆழ்வார்கள் அருள் செய்வது கூட காலக்ஷேபத்திற்காக சொல்றது தவிர வேற ஒன்றும் இல்லை. அவனுடைய அருள் இல்லாமல் அவனுடைய திவ்யதேசத்தில் நாம் நுழைந்து விட முடியுமா? முடியாதல்லவா? எனவே ஏன் நெஞ்சமே நான் சொல்லிவிட்டேன் என்பதற்காக நீ முயற்சி செய்து கொண்டிருப்பதை காட்டிலும் அவன் வர வேண்டும் என்று அவனை நினைத்து கொண்டிரு, அவனாக நம்மை காக்க வேண்டும், அதுவரை காத்திருப்போம் என்று சொன்ன பாசுரத்தின் 20வது பாசுரம். பாசுரத்தை மீண்டும் பார்க்கலாம். காண புகழறிவு கை கொண்ட நன்னெஞ்சம் நாணப்படும் என்றே நாம் பேசில் மானி உருவாகி கொண்டுலகம் நீரேற்ற சீரான் திருவாகம் தீண்டிற்று சென்று. திரு ஆகம் என்றால் அவருடைய உடம்பானது முழுவதாக உலகம் முழுவதும் அளந்ததை சொன்னார். காயேன வாச்சா மனசேந்திரவா அபியாப்தனாவா பிரகதேசுவாவாது கரோமேந்தன் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருக்கும்போது அடியேன் செய்கிற நல்விடியோ தீவினை அத்தனை கம்மங்கள பாதங்கள் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போது உண்டு நாமும் கண்ணா 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 என்று நாள் உருவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா